மில்கோட 300 கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ மார்னிங் எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரைட் பாதாம் தான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே எடுக்கல. மதியம் வந்துட்டு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டயட் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்துட்டு ஸ்பீடாக இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங் போகிறது அதெல்லாம் வந்து பண்ணோன்னா சீக்கிரமாகவே நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். காலிஃப்ளவர் வறுவல், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் காஃபி வந்து குடிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போக முடியல. கொஞ்சம் ஷாப்பிங் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டேன். வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், அப்புறம் சீஸ், எக் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப நேரம்லாம் வந்து ஊற வைக்கல. நாளைக்கு வந்துட்டு மீதி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி காரம் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நைட்டு என்னுடைய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னீர் தான் இருந்தது. ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ இன்னையோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.